ஆச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான தகவல். கடகராசியை பற்றி சொல்ல போனோம்னா, கடைந்து எடுத்த மோரிலே வெண்ணெய் எடுக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள். கடைஞ்ச மோர் இருக்கு இல்லையா, மோரை கடைஞ்சு வெண்ணெய் ஏற்கனவே எடுத்திருப்பாங்க. அந்த மோரில் கூட உங்களை கொண்டு போய் விட்டா கடைஞ்சு மோர் எடுத்துருவீங்க. அந்த மோருக்குள்ளே வெண்ணெய் எடுத்துருவீங்க, நெய் வரைக்கும் கொண்டு போயிடுவீங்க, வியாபாரம் வரைக்கும் கொண்டு அதீத புத்திசாலி உங்க குணம். வேஸ்துற விஷயங்கள்ல, அதே போல தேவையில்லாத விஷயங்கள்ல மனதை செலுத்துறது. அப்போ எப்படின்னா, இப்போ சாஸ்திர விதிகளில் ஒரு விஷயம் உண்டு. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு சின்னம் எது? நண்டு. அதோட வேலை என்ன? ஓட்டை போட்டுட்டே இருக்கிறது, பூமியை நோண்டிகிட்டே இருக்கிறது. இப்போது வீடாக இருந்தால் வீடை சுத்தப்படுத்திட்டு இருப்பீங்க, அலுவலகமாக இருந்தால் சுத்தம் பார்த்துட்டே இருப்பீங்க. சுத்தம் நோண்டிகிட்டே இருக்கிறது. இப்போ கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே, அன்பு சொந்தங்களே, உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறலாம். சில கடகராசிக்காரங்க கடனில் சிக்கிக்குங்க, உங்களுடைய பலகீனம் அது. இப்போ நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன் தெரியாமல் அவங்களோட பழகிறது. அப்புறம் அவன் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு சொல்லி அவங்கள நினச்சி அவங்க மேலே பெரிய கோபத்தை கொண்டு போ. சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்களுடைய பலம் எது தெரியுமா? அதீத உழைப்பு. பிரதிபலன் பாராமல் தன்னிலை கருதாமல் உழைக்கக்கூடிய குணம். ஒரு விஷயத்துக்குள்ள இறக்கி விட்டா அந்த விஷயத்தை முடிச்சுட்டு தான் வெளியில வருவீங்க. அல்லது அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, 4-5 வழிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதீத புத்திசாலித்தனமா 10 விதமா பொருள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு கேள்விக்கு 10 பதில் சொல்லக்கூடிய திறமை படைத்தவர்கள் தான் கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகள். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. பலம் எது, பலவீனம் எதுங்கிறத தெரிஞ்சுட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான